ஹலோ ஆல், வணக்கம். இட்ஸ் மீ பாலா. டொரண்டோ அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஞாபகம் வருது இங்கே இருக்கிற அந்த பெரிய சிஎன் டவர். அப்படி இல்லைன்னா இங்கே இருக்கிற அந்த பெரிய பெரிய பில்டிங்ஸ். ஸோ இது இல்லாமல் இங்கே ஒரு ஹிடன் வேர்ல்டு ஒன்று இருக்குங்க. அதாவது நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த பில்டிங்ஸ்க்கு கீழே அண்டர் கிரவுண்டில் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணக்கூடிய ஒரு பாத்து ஒன்று இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம ஊர்லலாம் வந்து ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர்ஸ்க்கு ஒரு பார்த்துருப்போம். 30 கிலோமீட்டர்ஸ்க்கும் அதுவும் இவ்வளோ பெரிய பில்டிங்ஸ்க்கு கீழே அவ்வளோ பெரிய பாத்து இருக்கு அப்படின்றது கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. வாங்க டீட்டெயில்டா போய் பார்க்கலாம். இவ்வளோ பெரிய டவுன் டவுன் ஏரியாவில் இவ்வளோ பில்டிங்ஸ்க்கு கீழே எப்படி இந்த பாத் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில பில்டிங்ஸ் கீழே இந்த மாதிரி பாத் அப்படின்ற ஒரு போர்டு ஒன்று இருக்குங்க. அது வழியாக தான் இந்த பாத்துக்கு வந்து என்ட்ராக முடியும். வாங்க நாமளும் அப்படியே உள்ளே போயிட்டு இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கனடாவில், அதுவும் இந்த டொரண்டோவில் வின்டர் டைமில் வந்து -5லேருந்து -30 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகுங்க இந்த வெதர். ஸோ இந்த மாதிரி டைமில் மக்களுக்கு வந்து இங்கே வெளியில் வந்து ரோட்டில் நடக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த டைமில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக கமிட் பண்ணணும் அப்படின்ற பர்பஸ்க்காகவே இந்த பாத் வந்து உருவாக்கியிருக்காங்க. பாத்தில் டெய்லி 2 லட்சம் மக்கள் கிட்ட யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 1200 ஷாப்ஸ் கிட்ட இருக்குங்க. வேர்ல்டு லார்ஜஸ்ட் அண்டர் கிரவுண்ட் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. கின்னஸ் ரெக்கார்ட் ஆஃப் புக்ஸ்லேயும் இது இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபுட் கோர்ட்டுமே இருக்குது. டாக்டர்ஸ் அவைலபிலிட்டி இங்கே இருக்கும். நிறைய கிளினிக்ஸ் இருக்குது. சுற்றி நிறைய பேங்க் இருக்குது. நிறைய ஏடிஎம்ஸுமே இங்கே இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறீங்களே, போகிற வழியில் அங்கங்கே இந்த மாதிரி சோஃபாஸுமே பார்க்கலாம். இதுவும் வந்து மக்களோட யூசேஜ்க்காக மட்டுமே இது வச்சுருக்காங்க. ஸோ லாங் டிஸ்டன்ஸ் இந்த மாதிரி நடந்து போகிறவங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்ற பர்பஸ்க்காகவே வச்சுருக்காங்க. சம்டைம்ஸ் வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இங்கே வரும்போது இங்கே வந்து இதில் வந்து உட்காந்துட்டு நல்லா வந்து சில் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம். நல்ல ஒரு டைம் பாஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிளேஸாகவே இது இருக்குங்க. குயிக்காக இந்த பாத் எப்படி உருவாச்சு அப்படின்ற ஒரு ஹிஸ்ட்ரியை பார்த்துடலாங்க. 1900 இங்கே ஈட்டன் கோ அப்படின்ற கம்பெனி, அதாவது இப்போது வந்து ஈட்டன் சென்டர் அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்குல்ல, ஸோ அதுக்கு முன்னாடி அங்கே ஈட்டன் மெயின் ஸ்டோர் ஒன்று இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து அவங்களோட ஈட்டன் அனெக்ஸ் பில்டிங் அப்படின்ற ஒரு பில்டிங் இருந்துச்சுங்க. ஸோ அதை ரெண்டுத்தையும் டனல் வழியாக கனெக்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு அது அப்படி தான் வந்து இந்த பாத் வந்து உருவாச்சு 1917. ஸோ இதே மாதிரி இந்த டவுன் டவுன் ஏரியாவில் ஒரு 5 டனல்ஸ் வந்து உருவாக்குனாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1927 இந்த யூனியன் ரயில்வே ஸ்டேஷன் வந்து உருவாக்குன டைமில் ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது, ஃபேர்மவுண்ட் ராயல் யார்க் அப்படின்ற ஹோட்டல் இருக்குது. அந்த ரெண்டுத்தையும் வந்து டனல் வழியாக கனெக்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவும் வந்து டனலாக கிரியேட் ஆகும்போது இதை பார்த்து அந்த சிட்டி ஆஃப் டொரண்டோ அந்த கவுன்சில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸோ நம்ம ஏன் பாத் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வரக்கூடாது அப்படின்ட்டு 1988 ஸோ எல்லா டனல்ஸையும் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த பாத்தை வடிவமைச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த சிட்டி ஆஃப் டொரண்டோ இந்த கவுன்சில் வந்து இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, பாத் அப்படின்ற ஒரு நேம் இதுக்கு கொண்டு வந்தாங்க. இதுக்கு ஒரு லோகோவும் கிரியேட் பண்ணாங்க. இந்த லோகோவை பற்றி வாங்க டீட்டெயிலாக போய் பார்க்கலாம்.
பாத்தில் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் ஈஸியாக நேவிகேட் பண்ணிட்டு போகலாங்க. அதுக்காக தான் இந்த பாத் அப்படின்ற லோகோவை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த லோகோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு லெட்டரும் ஒவ்வொரு கலரில் இருக்கும். பி ரெட் கலரில் இருக்குது. அது ஏன் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜென்ரலாக கேனடாவில் இந்த சதர்ன் பார்ட் வந்து வார்மாக இருக்கும். ஸோ அதை டினோட் பண்ணணுன்றதுக்காக சவுத்துக்கு ரெட் கலர் கொடுத்துருக்காங்க. சிமிலர்லி இப்போ நார்த் சைடில் வந்து ரொம்ப கோல்டஸ்ட் வெதர் இருக்கும். அதை டினோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நார்த்துக்கு ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. சன்செட் வெஸ்டில் நடக்கும் அப்படின்றதுனால அதுக்கு வந்து ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஈஸ்டில் சன் ரைஸ் ஆகும், ஸோ எல்லோ கலரில் இருக்கும் அப்படின்ற பர்பஸ்க்காக எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வச்சு நம்ம இங்கே எப்படி நேவிகேட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஒரு டைரக்ஷன் இருக்குது, அதுக்கு வந்து ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் நீங்கள் இந்த சைடு போனீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் வெஸ்ட்டை நோக்கி போகிறீங்கன்னு அர்த்தம். சிமிலர்லி இந்த சைடில் போகிறீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் ஈஸ்ட்டை நோக்கி போயிட்டுருக்கீங்க. அப்படியே இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த சைடு போனீங்கன்னா சவுத் அண்ட் இந்த சைடில் போனீங்கன்னா நார்த். ஸோ இந்த கலர் கோடிங்கை வச்சு ஈஸியாக நேவிகேட் பண்ணிட்டு போகலாம். ஓகேங்க, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.